தண்டையார்பேட்டை திலகர் நகர் குடியிருப்பு அருகே சாலை ஓரத்தில் மணல் மற்றும் ஜல்லிக்கற்கள் மூட்டைகளை வைத்து மூடப்பட்ட நிலையில் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. சென்னை தண்டையார்பேட்டை எளையா தெரு பகுதியில் மணல் மூட்டைகள் மற்றும் கற்கள் மூட்டைகள் வைத்து அழுகிய நிலையில 40 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் மறைத்து வைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து தண்டையார்பேட்டை போலீசார் சம்பவ இடத்துல விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மோப்ப நாய் உதவியோடு தற்போது அந்த பகுதியில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எளையா தெரு பகுதியில் திலகநகர் குடியிருப்பு அருகே சாலை ஓரத்தில் ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் ஒன்று இருப்பதாக பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தார்கள். ஒரு பெரிய குழாயின் ஓரத்தில் பின்புறம் இந்த சடலமானது தூக்கி வீசப்பட்டு அதன் மீது மணல் மூட்டைகள் மற்றும் கல் மூட்டைகள் போன்றவை அடுக்கி வைத்து உடலை மறைத்திருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் தண்டையார்பேட்டை போலீசார் வருகை தந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அழுகிய நிலையில முகம் சிதைந்த நிலையில இருப்பதனால அந்த நபர் யார் என்பது குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பட்டப்பகல்ல ஆண் சடலம் ஒன்று அந்த சாலையின் ஓரத்தில் தூக்கி வீசப்பட்ட சம்பவம் குறித்து தகவல் அறிந்த அந்த பகுதியில் பொதுமக்கள் அதிக அளவில் கூடியிருக்கிறார்கள். போலீசார் அவர்களை அகற்றும் பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். கொலை செய்து அதை மறைப்பதற்காக துர்நாற்றம் வீசியதனால தூக்கி வந்து இதை மறைத்து வைத்திருக்கிறார் என்ற கோணத்தில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கொலை செய்யப்பட்ட நபர் யார் என்பது குறித்தும் விசாரணைகளை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. பொதுமக்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த சடலம் கண்டெடுக்கப்பட்டு இருப்பதனால அந்த பகுதி ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது.